யூடியூப்பில் வீடியோ அப்லோட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வீடியோ போடும்போது இந்த மாதிரி பேக்ரவுண்ட் சவுண்ட் வந்து ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருக்கா, அதாவது நம்ம பேசுறது கிளியராக கேட்க மாட்டேங்குது, அது ரிமூவ் பண்ணிவிட்டு எப்படி நம்ம வாய்ஸ் மட்டும் கிளியராக போடுறது. அதாவது பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் சவுண்டில் வந்து ரொம்ப நம்ம பேசுறது கேட்க மாட்டேங்குது, சவுண்டு மட்டும் தான் கேட்குது. அதாவது பார்த்தீங்கன்னா வீட்டில் போட்டிங்கன்னா பார்த்தீங்கன்னா ஃபேன் ஓடுற சவுண்டு, வீட்டு வெளியே பார்த்தீங்கன்னா பைக்கு கார் போகிற சவுண்டு, அதோட ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம வாய்ஸ் மட்டும் எப்படி கிளியராக போடுறதுன்னு நான் சொல்லித்தரேன். சரிங்களா காய்ஸ்? இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து வீடியோ சொல்லியிருப்பேன், நம்ம ஒரு வீடியோ போடும்போது பேக்ரவுண்ட் சவுண்டு வந்து எப்படி ரிமூவ் பண்ணுறது, நம்ம வாய்ஸ் மட்டும் கிளியராக தெளிவாக கேட்க மாட்டேங்குது. ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம வாய்ஸை நம்ம கண்டென்ட் சொல்லும்போது வந்து கிளியராக கேட்க மாட்டேங்குது, பேக்ரவுண்ட் சவுண்ட் தான் ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருக்குது. அது வந்து எப்படி ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம வாய்ஸ் மட்டும் கொடுக்குறது மட்டும் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு அப்ளிகேஷனும் தேவையில்லை, நான் சொல்லித்த ட்ரிக்கு மட்டும் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கு ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கனிமாஸ்டர் ஆப்பை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. இந்த கனிமாஸ்டர் ஆப்பு பார்த்தீங்கன்னா ப்ளே ஸ்டோரில் கூட அவைலபிளாக இருக்குது. சரிங்களா? அது வந்து பார்த்தீங்கன்னா நான் எப்படி வந்து அந்த பேக்ரவுண்ட் சவுண்ட் வந்து கிளியராக போகிறதுன்னு நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஓகே, ஃபஸ்ட்டு பார்த்தேன் கனிமாஸ்டர் ஆப்பை ஓப்பன் பண்ணிவிட்டு கிரேட் நான் கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த 16:9 அது வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி தான் தேவையில்லாமல் ஆடு வந்துகிட்டே இருக்கும், அது ரிமூவ் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறீங்க பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே போட்டு வச்சு வீடியோ வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா இது தான் நான் வந்து போட்ட வீடியோ. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் பார்த்தீங்கன்னா அதாவது பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் வீடியோ அப்லோட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வீடியோ போடும்போது இந்த மாதிரி பேக்ரவுண்ட் சவுண்ட் வந்து ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருக்கா, அதாவது நம்ம பேசுறது கிளியராக கேட்க மாட்டேங்குது, அதை ரிமூவ் பண்ணிவிட்டு எப்படி நம்ம வாய்ஸ் மட்டும் கிளியராக போடுறது. ஓகே, பார்த்துட்டிங்களா? ஸோ இது தான் நம்ம எப்படி வந்து கிளியராக போட போகிறோம், வாய்ஸை மட்டும் பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணிவிட்டு எப்படி கிளியராக போட போகிறது நான் சொல்லி தர போகிறேன். ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அப்படியே கீழே சொல் பண்ணிட்டே வாங்க. அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா நான் ரிமூவ் அது கிளிக் பண்ணுங்கள். ஸோ அதை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா நம்ம பேச பேக்ரவுண்ட் சவுண்டும் ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம வாய்ஸ் மட்டும் தெளிவாக கிளியராக கொடுக்கும். ஸோ அதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஓகே, கம்ப்ளீட் ஆகிடுச்சு. அப்படியே பேக் வந்துடலாம். இப்போ கேட்டு பார்க்கலாமா? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், யூடியூப்பில் வீடியோ அப்லோட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வீடியோ போடும்போது இந்த மாதிரி பேக்ரவுண்ட் சவுண்ட் வந்து ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருக்கா, அதாவது நம்ம பேசுறது கிளியராக கேட்க மாட்டேங்குது. செம்மையாக வந்திருக்குல்ல? ஸோ இப்படி தான் நான் வந்து கண்டென்ட்டை போடும்போது வந்து ரிமூவ் பண்ணியிருக்கேன். நீங்களும் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நீங்களும் யூடியூப்பில் வீடியோ போடும்போது இந்த மாதிரி பேக்ரவுண்ட் சவுண்ட் ரொம்ப டிஸ்டர்பன்ஸ் இருந்ததுன்னா நான் சொல்லிட்டு அந்த ட்ரிக்கு மட்டும் ட்ரை பண்ணி பாருங்கள். அது எப்படி இருக்குது நம்ம கமெண்ட் சொல்லுங்கள். ஓகேவா? அப்படியே பார்த்தீங்கன்னா நம்ம டவுன்லோடும் பண்ணிக்கலாம். பேக்கப்பா சேவ் வீடியோ கொடுத்துட்டு சேவ் பண்ணிக்கோங்க. இதை இந்த ஏற்கனவே சொன்னேன் பார்த்தீங்களா ஆடு, அது வந்து அந்த ஆடு வந்து ஸ்கிப் பண்ணிவிடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அதே டவுன்லோட் ஆகுது.